அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ப்ளாக் வந்து ஃப்ரைடே எடுத்ததுங்க. ஸோ ஃப்ரைடே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். எப்போவுமே தோசை கூட சட்னியும் சாம்பார் தான் எப்போவுமே செய்வோம் இல்லையா? சரி, இந்த வாட்டி இது ட்ரை பண்ணாமே. ரொம்ப அதிகமாக பொட்டேட்டோ மசாலா வந்து செய்வேன், ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன். சரி, இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். எப்போவுமே நான் வீக்லி 1 வீக்ஸ்க்கு வந்து எனக்கு 1 kg ஆகுங்க. எப்போவுமே மாவு வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா ஸ்கூல் டைம்லலாம் காலையில் டிஃபன்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இல்லையா? பசங்களுக்கும் லீவு குவார்ட்டர்லி லீவ் கிடச்சாச்சுங்க. ஸோ இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு ஆனியன்னா சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீடியம் சைஸில் 3 சாப் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டேன். இந்த பொட்டேட்டோ மசாலாவில் வந்து நிறைய பேர் வந்து கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா திக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான். கடலை மாவு வந்து எப்போவுமே நான் 1 kg எப்போவுமே அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அதே எனக்கு 1 month இல்லை 2 months ஆச்சு வரும். சரி, 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து வச்சுப்பேன். ஸோ அந்த கடலை மாவும் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போது க்ராசரி வாங்க போது தான் வாங்கி எல்லாம் வைக்கணும். சரி, இதுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கினேன். ஸோ ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க, வேகிருச்சு. ஸோ அதுவும் ஒரு இது பவுலில் மாற்றிட்டு அதுவும் ஆற வச்சுட்டேன். ஸோ ஆற வச்சு பசங்களே எல்லாம் மேஷ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஆற வச்சதில் உருளைக்கிழங்கு மசாலா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது காமனான டிஷ் தான். ஸோ இதுக்கு கொஞ்சம் நான் கடுகு போட்டிருக்கேன், எண்ணெய் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சாப்பாக கட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனியன், கொஞ்சமாக உப்பு. ஸோ எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா அந்த ஆனியன் நல்லா ரொம்ப ப்ரௌனும் கூட ஆக வேண்டாம், நல்லா சாஃப்ட் ஆனாலே போதும். கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க, கலக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா கடலைப்பருப்பு அந்த தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணணும். சரி, அதுவும் ஆட் பண்ணால் அதை ஆட் பண்ணி பார்த்ததாங்க தெரியுது, ரொம்ப கெட்டியான மாதிரி ஒரு ஃபீல் 2 minutesலேயே. ஸோ அதுவும் நல்லா அந்த கடலை மாவு போட்டோன்னே அது நல்லா திக்காயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, அப்புறமா வந்து கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இறக்கி வச்சுருங்க. சரி, ஒரு சைடு வந்து தோசை மாவெல்லாம் கலந்து வச்சுருந்தேன் இல்லையா? சரி, பசங்களுக்கும் டைம் ஆகுது, ஏன்னா வந்து அம்மா வந்து கூப்பிட்டுருந்தாங்க கடைக்கு போகணுன்னு சொல்லி. ஏன்னா வந்து சாமான் கடையில் வந்து பழைய பிளாஸ்டிக்கு அந்த இதெல்லாம் அம்மா பழையசெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அது போட்டு எதுனா திங்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, எனக்கு ரைஸ் குக்கர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. பழசெல்லாம் போட்டுட்டு அதில் பழசு வந்ததே 2000 வந்ததுங்க அதுலேயே பில்லு. ஸோ இது வந்து இந்த ப்ரீமியர் ரைஸ் குக்கர் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மாடல் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி, 1 kg சாப்பாடு வர மாதிரி தான் நாங்கள் பார்த்துருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 2400 சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த பழைய போட்டிருந்தேன், அதே 2000 வந்திருந்தது. சரி, இதோட மைனஸ் பண்ணி 400 மட்டும் பே பண்ணி வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டோங்க. சரி, அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி குஷ்கா தான் செஞ்சுருந்தாங்க. அது கூட வந்து முட்டை கிரேவி மாதிரி செஞ்சிட்டோம். செஞ்சு முடிச்சுட்டு அம்மா வந்து நியூ ரைஸ் குக்கரில் தான் அந்த சாப்பாடே செஞ்சுருந்தாங்க. குஷ்கா தாங்க செஞ்சுருந்தாங்க, சூப்பராகவே வந்திருந்தது. அப்புறமா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இது 2 வரைக்கும் வந்தாச்சுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுக்க ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.